Hey hi guys, welcome back to my channel. So நீங்க என்னோட சேனலை இன்னும் subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க and bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க because நான் daily போடுற வீடியோ உங்களுக்கு notification-ஆ வரும். இன்னைக்கியோட content என்ன அப்படினு பாத்தீங்கன்னா homemade herbal oil பத்தி தான் பார்க்க போறோம். யூசுவலாவே நிறைய பேருக்கு வந்து hair fall பிரச்சனை இருக்கு. And நிறைய பேர் தேவையில்லாத கெமிக்கல் ப்ராடக்ட்டான ஆயில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இன்னும் உங்களோட ஹேரை வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் சொல்ற ரெமிடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கெல்லாம் கிடையாது கைஸ். நீங்க டெய்லி பார்க்குற இன்கிரிடியன்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஆயில் எப்படி மேக் பண்றது, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க ஹேருக்கு எவ்வளவு ஆயில் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இந்த இன்கிரிடியன்ட்ஸ்ல வந்து ஆம்லாவை சேர்த்துக்கோங்க. யூசுவலாவே ஆம்லால வந்து விட்டமின் சி இருக்கு அண்ட் அதுதான் வந்து உங்களோட ஹேர் லென்த்தாவும் வால்யூம்டாவும் திக்காவும் வந்து இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம உங்க ஹேர்ல இருக்கிற டெட் ஹேர் செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேல்ப்ல வந்து ரீஜெனரேட் பண்ணி நியூ க்ரோத் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததான் வந்து செம்பருத்தி பூ தான். இதுல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய பேர் ஸ்மூத்னிங் பண்ணி அவங்களுடைய ஹேரை டேமேஜ் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஹைபிஸ்கஸ்ல வந்து ஆயில் ஆட் பண்றதுனால உங்களுடைய பிரேக்கேஜஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு திக் அண்ட் ஹெல்தி ஹேரை கொடுக்கும். அடுத்ததான இன்கிரிடியன்ட் வந்து பெட்டல் லீஃப். எல்லாருக்குமே தெரியும் வெத்தலை. இந்த வெத்தலையை நம்ம ஆயிலில் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே பெனிஃபிட். குவிக்காக ஹேர் க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த இச்சிங்கு, இந்த டேண்ட்ரஃப், இந்த ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இது கிளியர் பண்ணிடும். அடுத்த இன்கிரிடியன்ட் வந்து கரி லீஃப், அதாவது கருவேப்பிள்ளை. இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை டார்க் பிளாக்காகவும் அண்ட் திக்காகவும் வளர உதவும். அடுத்ததான் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம், கரிசலாங்கண்ணி, வேப்ப இலை, கத்தாழை, மருதாணி இலை, கருஞ்சீரகம் அண்ட் ரோஸ்மேரி ட்ரை லீஃப். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆயிலை தயார் பண்ண போகிறோம். வாங்க அடுத்ததான் ஆயில் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததான் வந்து ஒரு மிக்ஸியை எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை வாட்டர் ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. பியோர் கோகோனட் ஆயில் போர் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பவுல்லையோ வந்து செப்ரேட் பண்ணிடுங்க. ஹேண்ட் க்ளவுஸ் போட மறந்துடாதீங்க. ஹேண்ட் க்ளவுஸ் கம்பல்சரி. கடாய் யூஸ் பண்ணி ஆயிலை வந்து குட்டி குட்டி பபிள் வந்ததுக்கப்புறமா ஹைபிஸ்கஸோட ஃப்ளார் மட்டும் ஒரு 2-3 கைப்பிடி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அண்ட் அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டில் எல்லாம் வைக்க வேண்டாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மினிமம் 48 ஹவர்ஸ் வந்து இது ப்ராசஸ் ஆகணும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து நம்ம கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. நம்மளுடைய பேக்கிங்ஸ் எல்லாமே, நம்மளுடைய ஆயில் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆயில்ஸ் எல்லாமே வந்து பாட்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இவங்க தான் என்னுடைய சிஸ்டர். ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் நம்ம வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் நம்ம மேக் பண்ண ஆயில் கொடுத்துருந்தோம். இப்போ இவங்கள வச்சே நம்ம எப்படி அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆயில். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டீப்பாக ஷேக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 20 ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க ஹேருக்கு 40 ட்ராப்ஸே வரும். 40 ட்ராப்ஸே வந்து அப்ளை பண்ணலாம் பிகாஸ் ஹேர் நிறைய இருக்குது. இவங்களுக்கு ஹேர் இவ்வளோ தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஆயில் தான். ஸோ ஃபுல்லாக உங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மெயின் ஹெட், இந்த உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ரூட்டுக்கு டச்சப் பண்ணுங்கள். ஸ்கேல்ப், ஐ மீன் ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கே உங்களுக்கு வந்து ஹேர் அதிகமாக லாஸ் ஆகுது அந்த இடத்துல வந்து அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ரூட்டுக்கு, மெயின் வந்து ரூட்டுக்கு தான். நீங்க மசாஜ் பண்ணும்போது தான் ஹேரோட ரூட்ல இருந்து blood circulation ஆகும்.
நீங்க இப்படியே வச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல எந்த யூஸுமே கிடையாது. இந்த ஆயில் எஃபெக்டே ஆகாது. பிகாஸ் இது மொத்தமா வந்து நீங்க ரூட்ல வச்சா மட்டும்தான் இது வந்து எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ரூட்ல வைக்காம மேல 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 ஹேருக்கு மட்டும் வச்சிங்க அப்படின்னா எந்த யூஸுமே கிடையாது. மெயின் வந்து நம்மளுக்கு முடி வளர்க்கணும், லாங்கா வேணும் அப்படின்னா நீங்க ரூட்ல தேய்ச்சா மட்டும்தான் ஹேர் வந்து க்ரோத் ஆகும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ரூட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்ல டீப் மசாஜ், வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல டீப் மசாஜ் கொடுக்க சொல்லுங்கள். வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல ஹேர் லென்த்தியாக வேணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வாரத்தில் ஒரு வாட்டி வச்சாலே போதும் அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க ஹேர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இவங்களோட ஹேர் எவ்வளோண்டு இருக்கும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ திஸ் இஸ் த ஹேர் ஆஃப்டர் அப்ளைங் திஸ் ஹேர் ஆயில். கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு தான். அந்த இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து இந்த வீடியோவில் போட போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹைட் பண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே இந்த ஆயிலை வந்து மேக் பண்ணல. எல்லாமே ஓப்பனபிளாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். அண்ட் இவங்க வந்து இந்த ஹேர் ஆயிலை வாங்கிட்டு போகிறாங்க. ஆஃப்டர் ஒரு 3 months அப்புறம் again we will be back to show you the review. Guys, stay tuned. If you guys want to purchase the oil, you can get it through Instagram or else by YouTube. You can DM me guys and I will be giving you the oil through by the courier. Thanks for watching the video and also thanks for my sister who is cooperating with me for this channel. Okay, I hope you guys like the video. Do subscribe. Do not forget to subscribe my channel. Also on the bell button. So because நான் போடுற daily video உங்களுக்கு notification மூலமா வரும். கண்டிப்பா இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஹேர் growth கொடுக்குது. எனக்கு ஷார்ட்டா தான் இருந்துச்சு ஹேர். ஆனா இந்த எண்ணெய் வெச்சனால எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களும் வாங்குங்க. 6 months back எனக்கு இந்த ஆயில் கொடுத்தாங்க. யூஸ் பண்ணனால இவ்வளோ ஹேர் எனக்கு இப்போ டெலிவரி ஆயிருக்கனால ஹேர் ரோல்ஸ் ஃபுல்லா ஆச்சு. இது வச்சனால இப்போ எனக்கு மீண்டும் ஹேர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. யூஸ் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and comment. பெல் பட்டன் மறக்காம press பண்ணிக்கோங்க. Bye guys.